ஹலோ ஹலோ. ஹலோ. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கோட்டை விட்டீங்க போல இருக்கு. உங்க அனுபவம் என்ன, அவ அனுபவம் என்ன? உங்களுக்கு வர வேண்டிய டெண்டரை தட்டி பறிச்சிட்டாலே. ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதான் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம பிசினஸோட டாக் ஆஃப் த சிட்டி அவ தான். அதுவும் இல்லாம நீங்க தோத்துட்டீங்கங்கிற விஷயம் ஊரே பரவிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க ராம். யா, ஓகே, தேங்க்யூ. என்னங்க என்னங்க இது? யார் மாதிரியே இருக்கிற கோவத்தை ஏங்க போன் மேல காட்டுறீங்க? வேற என்ன பண்றது? யார் மேல கோவம் இருக்கோ அவங்க மேல கோவத்தை காட்ட முடியலையே. ஏங்க பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? கம்பெனினா 1000 பிரச்சனை இருக்கும்போது பிசினஸ்னா ப்ராப்ளம் வரத்தானங்க செய்யும். இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? தாங்காம தான், எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாம தான் இங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எது நடந்தாலும் ரியாக்ஷனே இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன பாறையா? மனுஷன். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? பிரச்சனை என்னவா இருந்தாலும் உங்க சுமை இறக்கி வைக்க தான் நான் இருக்கேன்னு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனையே நீதான். பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே நீதான். நீ எப்படி எனக்கு வழிகாட்டியா இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? நான் என்னங்க பிரச்சனை பண்ணேன்? ஒன்னும் பண்ணல. நல்லா யோசிச்சு பாரு. நீ நீ ஒண்ணுமே பண்ணலையா? நல்ல யோசிச்சு பாரு. ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணேன். ஆ, அந்த கிருஷ்ணா பொண்ண ஓட்டு போட்டு சேர்மனா ஜெயிக்க வச்ச அந்த ஒரு தப்பு தான் என் வாழ்நாள் பூரா நிம்மதி இல்லாம பண்ணிடுச்சு. அவ அந்த கம்பெனிக்கு உன்னால சேர்மன் ஆகலைன்னா டெண்டர்ல கலந்துருக்கவே மாட்டான். நடந்த டெண்டர்ல என்னை கேவலப்படுத்தியிருக்கவும் மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீ பண்ண அந்த ஒரே தப்பு தான். ஏதோ காலில் சிலங்கை கட்டு ஆடினா ஆடிட்டு போட்டோம், எக்கேடாவது கிடட்டும் விடாம அவளை இழுத்துட்டு வந்து கம்பெனிக்கு சேர்மன் ஆகிட்டான். அவ இப்ப என் சேருக்கே உழ வைக்க வந்துட்டான். இதோ பார், உழ வச்சோமா, சோறு பொங்கினோமா, சமைச்சோமா, புருஷனை ஒழுங்கா கவனிச்சோமான்னு இருக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? தப்புதான். காலை பிடிச்சவ கதறதுனாலதான் உதவி பண்ண. அது உங்களை இப்படி மேலும் மேலும் உங்க மனசை கஷ்டப்படுத்தணும் நான் நினைக்கவே இல்லைங்க. என்ன மன்னிச்சிருக்க. இனிமே என்ன பண்ணி என்ன ஆக போகுது? அவ ஆட்டத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டு நீயே ஆரம்பிச்சு வச்சுட்ட. இனிமே அவளா நிறுத்தினால்தான் உண்டு. டெண்டரை பிடிச்சிட்டேன்னு சொல்லி அவ என்ன பேச்சு பேசுற தெரியுமா? எந்த காயை எப்படி நகர்த்தினா டெண்டர்ல ஜெயிக்கலான்னு நான் போட்ட பிளான்ல நகர்ந்த முதல் காயே என் எதிரியோட மனைவி தான். அவங்கள வச்சு என் எதிரியோட ஃப்ரெண்டு பண்ண மாஸ்டர் பிளானை வச்சு நான் சேர்மன் ஆனதுதான் என்னோட முதல் வெற்றி. இப்ப பிசினஸ்ல டெண்டர் கிடைச்சது 2வது வெற்றி. ஒவ்வொரு அடியும் என் எதிரிக்கு இடிதான். அடி மேல அடி கொடுத்து என்ன அழிப்பாளாம். நான் அழிஞ்ச உனக்கு சந்தோஷம் தானே? ஏங்க இப்படி பேசுறீங்க? இப்படியே திட்டினீங்கன்னா நான் இனிமே தாங்க மாட்டேங்க. நானே அவளை பார்த்து அவ நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். வேண்டாம் பாரதி, வேண்டாம். அவ பதிலுக்கு ஏதாவது மானம் போற மாதிரி உன்னை பேசுவா. அப்புறம் நீ அவ அளவுக்கு கிரிமினல் இல்ல, நீ ஒரு முட்டாள். ஆமாங்க, நான் முட்டாள் தாங்க. நான் முட்டாள் தாங்க. இனிமே முட்டாள்தனமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். போதுமா? ஏதோ தெரியாதனமா ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக எத்தனை தடவை முட்டாள் முட்டாள் முட்டாள்னு குத்தி காமிச்சிட்டே இருப்பீங்க? நானும் ஒரு மனுஷி தானே. பாரதி நெல்லு. என்ன பாரதி, டெண்டர் கைவிட்டு போன வருதுல நான் ஏதோ அப்படி பேசிட்டேன். அதுக்காக மறுபடியும் நீ கையில சூடு வச்சுக்காத. வர வர இந்த வீட்டுல யாருக்கிட்ட எதை பேசினாலும் தப்பாயிடுதுமா. எதை பேசினாலும் தப்பாயிடுது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அப்படி ஒரு பெரிய கும்பிடு போட்டு போறாரு. ஆண்டி, இப்ப திருப்தியா? இப்ப திருப்தியா உனக்கு?
என்ன சொல்றீங்க ஆண்டி? அப்பப்போ எங்க நிம்மதியை கெடுக்கிறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நான் உங்க நிம்மதியை கெடுத்தேனா? எனக்கு ஒன்றும் புரியலையா ஆண்டி? அடடடா, உனக்கா புரியல? அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இப்படி அப்பாவி மாதிரி நடிச்சுதான் நீ என்ன ஏமாத்தின. சேர்மன் பதவியிலையும் போய் உக்காந்துட்ட. அதோட எங்களை விட்டு தொலைக்க வேண்டியதானே? ஏன் திரும்ப இப்படி சுத்தி சுத்தி வந்து எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற? எங்க வீட்டுக்கார தேவையில்லாம வம்புக்கு இழுத்து அவர் மனசு நோக அடிக்கிற. நான் அங்கிள நோகடிச்சனா? இல்லையே. என்ன இல்ல? அவருக்கு கிடைக்க வேண்டிய டெண்டரை நீ தட்டி பறிச்சில்ல? அதனால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உன்னாலதான் அவ சேர்மன் ஆனா. இப்ப கடைசியில நீ தான் கெடுத்துட்டேன்னு சொல்லி என் வீட்டுக்காரங்க எவ்வளவு திட்டினார் தெரியுமா? அம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இத்தனை வருஷமா நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உன்னால இப்ப எங்க வாழ்க்கை ஒரே புயல் ஆயிடுச்சு. பேசிட்டீங்களா? இப்ப நான் சொல்றது பொறுமையா கேக்குறீங்களா? நீ பேசுறத பொறுமையா வர கேட்கணுமா? நீ எப்படியெல்லாம் சாகசம் பண்ணி என்ன ஏமாத்தினியோ அதே மாதிரி தானே அந்த டெண்டரையும் நீ வந்து ஏமாத்தி வாங்கியிருப்ப. பாத்தீங்களா? நீங்க உண்மை என்னன்னு தெரியாம என் மேல கோவப்படுறீங்க. ஆண்டி, நானும் டெண்டருக்கு அப்ளை பண்ணேன், அங்கிளும் அப்ளை பண்ணாரு, இன்னும் யார் யாரும் அப்ளை பண்ணிருந்தாங்க. இது பிசினஸ் ஆண்டி. அந்த டெண்டர் நியாயமா அங்கிளுக்கு தான் கிடைக்கணும். ஆ. ஆனா அது அவருக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அவரே தான். என்ன கதை சொல்ற? இதை நான் நம்பணுமா? நம்மளேன்னா அங்கிள் கிட்டே போய் கேளுங்க. அவர் இல்லைன்னு சொன்னா என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அவரே சொல்லுவாரு. டெண்டர் அன்னைக்கு அவர் லேட்டா வந்தாரு, அதுக்குள்ள டெண்டரை விட்டுட்டாங்க. அவருக்கு கிடைக்க வேண்டியது அதுக்கு அடுத்ததா இருக்கிற எனக்கு கிடைச்சது. அப்போ அவர் லேட்டா வந்ததுனால தான் அந்த டெண்டர் அவர் கிடைக்கலன்னு சொல்றியா? ஆமா ஆண்டி, சத்தியமா நடந்தது இதுதான். நானா டெண்டரை தட்டி பறிக்கல, தானா கிடைச்சது. எனக்கு கிடைச்சது அவரால் பொறுக்க முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது என் பிசினஸ் கெரியர்ல முதல் டெண்டர். இதை மொத்தமா என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீங்க பண்ண உதவியால தான் எங்க கம்பெனிக்கு நான் சேர்மன் ஆனேன். அதுக்கு நன்றி கடனா நானும் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆண்டி. என்ன பயமா இருக்குன்னா உன்னை நம்பி நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசலாமா? தாராளமா பேசி பாருங்க. முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு ஜாயின்ட் வெஞ்சர்ல பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் இவ்ளோ ஆர்வமா சொல்றதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு ஆண்டி. அதானே பார்த்தேன். மறுபடியும் கோவமா பாக்குறீங்களா ஆண்டி? நான் சுயநலன்னு சொன்னது தப்பான அர்த்தத்துல இல்ல. எனக்கு முதல் டெண்டர் கிடைச்சிருக்கு, அதுல நான் லாபமும் பார்க்கணும், பேரும் வாங்கணும். இதுல எனக்கு அனுபவமும் இல்ல, ஆனா அங்கிள் கிட்ட அனுபவம் இருக்கு. அதான் அவரோட சேர்ந்து பண்ணா நானும் ஜெயிப்பேங்கிற சுயநலமும் இருக்கு. கேட்டு சொல்றீங்களா ஆண்டி ப்ளீஸ்? சரிம்மா, கண்டிப்பா கேட்டு சொல்றேன். எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிசினஸை பண்ணாலாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் போய் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். நீ பெரிய மனசு பண்ணி அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றேன்னு சொன்னதுல என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே சொல்றேம்மா. வரேம்மா. ஆ. ஏன் கிருஷ்ணா, உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? அவ புருஷன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்ற. பண்றேன்னு வாயால தானே சொன்னேன், செயலியா காட்ட போறேன். அப்படி ஏன் அவ புருஷன் கிட்ட கேட்க சொன்ன? ஆ. என் தங்கச்சியோட முகத்துக்காக இத்தனை நாளா பொறுத்துருப்பேன். ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல கூட வெளியே போ. நிறுத்துறா. ஐயோ, எனக்கு எனக்கு இப்படிலாம் பேசுறீங்க? திடீர்னு இப்படி சொன்னா அவங்க எங்கெங்க போவாங்க? எங்கேயாவது செத்து தொலையட்டும். எது? ஐயோ, எனக்கு உங்க வாயால அப்படிலாம் பேசாதீங்க. உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க, நாங்க எதையும் எடுத்துட்டு போல, இப்படியே தான் போறோம்.
அப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டேன் இதை எடுத்துட்டு போயிட்டேன்னு அண்ணன் எங்களை குத்தம் கண்டுபிடிக்க கூடாது. ப்ளீஸ்மா, நான் சொல்றது கேளுமா. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நாங்களும் உங்க எல்லாரும் முன்னாடியும் நல்லபடியா வாழ்ந்து காட்ட தான் போறோம். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. வளைச்சிருவேன். என்னங்க ஒரே டயர்டா இருக்கீங்க? இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் டைட்டான வேலை, அதான் ஒரே டயர்டாக இருக்கு. சரி வாங்க சாப்பிட போலாம். இல்லை, அங்கே பார்ட்டி நடந்தது, அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். என்னங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம்ல. கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். கிளம்பிட்டாங்களா? இல்லங்க, வித்யாவும் குழந்தையும் தான் உள்ள படுத்திருக்காங்க. அவர் மட்டும் வெளியில போயிருக்காரு. இத்தனை நாள் வராதவங்க திடீர்னு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கல்ல அவங்க. ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லாம இருக்கலாம். பார்த்து இங்கே டேரா போட்டுற போறாங்க. எனக்கு ஒன்றும் சரியா படல. அதுக்கு மேல உன் இஷ்டம். இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். உங்களுக்கு தான் வீடா? ஆமாங்க. பார்க்கறதுக்கு பெரிய இடம் மாதிரி இருக்கீங்க. கம்மி வாடகையில் வீடு கேட்குறீங்க. கம்மி வாடகையில் வீடு பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. இதோ பாருங்க, ஒரு மாசத்து வாடகை எல்லாம் கமிஷனா கொடுக்க முடியாது. ஓகேவா? இன்னும் எவ்வளவு தான் கொடுக்க முடியுமா? யோ, என்ன பார்த்து பேசியா? பாதி மாசம் தான் கொடுக்க முடியும். பரவாயில்லையா? என்னடா சொல்லியே கூட்டு வந்துட்டியா? இவனை வேற கவனிக்கணும். யோ, சொல்லு. இங்க வாயா. கையெடு. இதோ பாரு, பணத்தை நான் என்ன கொடுக்க மாட்டேன், நான் சொல்றேன். கொடுக்குறேன். பணம் வரும்போது கண்டிப்பா நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன்யா. என்னையா? காலையிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க, வீடு எதுவுமே கிடைக்கல. நீ தான் ஒரு நல்ல வீடு பார்த்து கூட. சரி, 4வது தெருவில் ஒரு வீடு இருக்கு. அதை காட்டு முதல்ல. சரி வாங்க போலாம். நேஹா வா, உயிர் போலாம். எடுக்கிறான் இவன். கிருஷ்ணா, இதுக்குள்ளதான் சுதா வீடு. வாங்க. வாங்க. ராஜேஷ், சுதா என்ன படிச்சிருக்காங்க? தெரியாது. அவங்க எங்க வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னீங்க? சிட் ஃபண்ட்ஸ் ஆபீஸ்ல. அப்படின்னா பெரிய சம்பளம் ஒன்றும் கிடைக்காது. அவங்க வீட்ல வேற யார் ஒர்க் பண்றாங்க? அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ ஒரு ஆபீஸ்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்கறாரு. ஓ, ஒரே பொண்ணு அவருக்கு? இல்ல, அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன வேலை பார்க்கறான்? வேலை தேடிட்டு இருக்கான். அவங்க வீட்ல அவன் தான் ஒரு மாதிரி. நான் அவங்க வீட்டுக்கு போறது, அவகிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்காது. எந்த அண்ணனுக்கு தான் பிடிக்கும்? விடுங்க, அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தானே. என்ன பண்ணலாம்?
நான் வேணும்னா சுதாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தட்டுமா வித் யோர் பெர்மிஷன்? ஹேய், நல்ல விஷயம் செய்யறதுக்கு எதுக்கு பெர்மிஷன்? நீங்க பெரிய மனசு பண்ணி அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னதுக்கே இப்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இந்த வீடு தான் சுதா வீடு. ஏய், வீடு பூட்டி இருக்கு. ஹேய், அட என்னாச்சு? சுதா சண்டே அன்னைக்கு வெளியே போக மாட்டாளே, அதான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு கூட்டு வந்தேன். எங்க போயிருப்பா? ஒருவேளை குடும்பத்தோட எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களோ? தெரியலையே. சுதாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா, அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ. சிவகாமி, நான் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க ராஜேஷ். சுதா வீட்டுக்கு வந்து அவளை பார்க்கலான்னு வீடு பூட்டி இருக்கு, என்னாச்சு? ஆமா ராஜேஷ், அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. ஊரை விட்டே போயிட்டாங்களா? ஆமா. என்னாச்சு? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. பிரச்சனையே நீங்க தானே. உங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்க? நான் தான் பிரச்சனையா? புரியலையே. ஏய் சிவகாமி, என்ன நடந்தது எனக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? நீங்க சுதா அப்பா ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணது, அவளை லவ் பண்ணது, எல்லா விஷயமும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அப்பாவுக்கா? எப்படி? எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க அண்ணனை கூப்பிட்டு மிரட்டி இருக்காரு. அதனால அவங்க பயந்து போய் எப்பவோ அவங்க வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. நீங்க இவ்வளவு மெதுவா கேக்குறீங்க? என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லக்கூடாதுன்னு சுதாவோட ஆர்டர், அதனால தான் சொல்லல. ராஜேஷ், இனியும் நீங்க சுதாவோட வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. ஏய், என்னாச்சு ராஜேஷ்? ராஜேஷ், உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த குடும்பத்தை மிரட்டி ஊரை விட்டு துரத்திட்டாரா? ஆமா கிருஷ்ணா, நான் அவளை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? அதை என்னால உணர முடியுது ராஜேஷ். ஆனா உங்க அப்பாவால முடியாதே. பணக்கார வீட்டு பையன் நீ, ஏழை பொண்ணை விரும்ப அவர் எப்படி ஒத்துப்பாரு?